ஆஃப்டர் லாங் டைம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் ஒரு குட் வீடியோவாக என்னென்னா எஸ்பிஐக்கில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இயர் தான் நடந்துச்சு, ரிசல்ட் வந்துச்சு, ஷார்ட் டைமில் அகைன் வந்திருக்குது. ஸோ அதில் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ, ஸோ இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 380. ஸோ நல்ல வேகன்சி தான், பேட் வேகன்சிலாம் இல்லை, ஒரு குட் சூப்பர் வேகன்சி தான். ஓகேவா? ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அண்ட் என்னென்னா பேசிக்காக ஃபவுண்டேஷன், அதாவது குவான்ஸில் பேசிக் ஃபவுண்டேஷன்னா வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி கிளியராக தெளிவாக ஒரு வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து பேசிக்காக யாரெல்லாம் இதுவரை வந்து குவான்ஸில் வீக்காக இருக்கிறீங்களோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்த அப்புறம் உங்களுக்கே புரியும். ப்ளஸ் ஏன் வந்து குவான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ நம்ம தான் எஸ்பிஐக்கு இருக்குது, ஐபிஎஸ்பிஓ அண்டு அடுத்தடுத்து இப்போ எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஐபிஎஸ்சில் இருக்குது, ஓஏசிஎல் அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இப்போ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் ஐபிஎஸ் கிளர்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வேகன்சி இப்போயே வந்து 800 மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அரௌண்ட் 900 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போலாம் ஃபைனல் வேகன்சி இதை விட கூட தான் வரப்போகுது. எப்பவுமே நம்மளுக்கு லாஸ்ட் டைம்லாம் யோசிச்சு பாருங்கள், 300 வந்து ஃபைனல் வேகன்சி 900 800 இப்படி வரும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வேகன்சியே வந்து 800 மேலே இருக்குது. ப்ளஸ் இன்னும் இந்தியன் பேங்க் வேறு வேகன்சி விடலை. அப்படிங்கும்போது ஃபைனல் வேகன்சி கண்டிப்பாக ஒரு சூப்பர் நம்பராக இருக்க போகுது. அப்படிங்கும்போது நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த சான்சஸ் அதிகம் இல்லை. இந்த வட்டம் உங்களுக்கு ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஐபிஎஸ்சில் கூட மெயின்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படியும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கிளியர் பண்ணிடுவீங்க நீங்கள். ஓகேவா? நல்லா பண்ணுறவங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ மெயின்ஸ் தான் நிறையா பேர்த்துக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி இந்த வட்டம் ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பாருங்கள், இந்த 2 செக்ஷன் ரொம்ப இந்த வட்டம் வந்து நல்லா ப்ளே பண்ணும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி வர வந்து 50 கொஸ்டின்ஸ் 60 மார்க் இருந்துச்சு ரீசனிங். ஸோ வெறும் 10 மார்க் தான். இந்த வட்டம் பாருங்கள் 40 கொஸ்டின் 60 மார்க்கு. அப்படின்னா அதே மாதிரி டைமிங் குறைச்சிட்டாங்க. 35 மினிட்ஸ், இதுக்கு முன்னாடி 45 மினிட்ஸ் இருந்துச்சு, இப்போ 35 மினிட்ஸ். பட் ஓகே, ஆனால் இந்த இடத்துல பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்க முடியும். ஸோ 20 அவுட் ஆஃப் 40 கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் 2 மார்க் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அவுட் ஆஃப் 50 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் 2 மார்க். பட் இந்த டைம் அவுட் ஆஃப் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 2 மார்க் 50 கொஸ்டின் வந்து 1 மார்க்கு. அப்படிங்கும்போது இந்த 2 மார்க் எவ்வளோ லெவலில் ப்ளே பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்பயும் இருக்கிற அதான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வட்டம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிங்க நம்ம பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணல எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரீசனிங் குவான்ஸ் வந்து அந்தளவுக்கு இந்த இம்பேக்ட் கொடுக்க போகுது அது. ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், குவான்ஸ் 35 கொஸ்டின் 50 மார்க்கு. ஸோ அவுட் ஆஃப் 35 கொஸ்டின் 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்காக தான் இருக்க போகுது. ஓகேவா? 15 கொஸ்டின் 2 மார்க்கு. ஸோ இங்கேயுமே பாருங்கள், இதுக்கு முன்னாடி 50 கொஸ்டின் 50 மார்க்கு வெறும் 1 மார்க் மட்டும்தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின் கேட்க போகிறான் குவான்ஸில். ஸோ ஆக்சுவலி ரீசனிங் கூட கொஞ்சம் நம்ம சொதப்பிடுவோம் பயம். ஆக்சுவலாக குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க 2 மார்க் கொஸ்டின் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா டைமிங்குமே அவன் 30 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்படி பேப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி அதாவது 50 கொஸ்டினுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி வைக்க மாட்டான். ஸோ குவான்ஸுமே இந்த வட்டம் இந்த ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணும். எப்பயும் இருக்கிறத விட இந்த வட்டம் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு நல்ல ரோல், அதாவது நல்லா பண்ணுறவங்க இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் நல்லா பண்ணுறவங்க ஈஸியாக அடிக்க முடியும் எக்ஸாம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 15 கொஸ்டின்ஸு அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டம் பண்ணாலே 20 மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் தான் 1 மார்க்கு. அந்த ரிமைனிங் 20 கொஸ்டினில் என்ன இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சிம்பிளிகேஷன் அப்ராக்சிமேஷன் அதில் வந்து போயிடும், ஒரு டிஏ, இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து 2 மார்க்ஸ் வந்துட்டு உள்ள. ஸோ 2 மார்க் வரும்போது அதோட வெயிட்டேஜ் என்ன, ஒரு கொஸ்டினுக்கே 2 மார்க்கு. கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின்ஸ் அந்த 2 மார்க்கில் இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் இந்த வருஷம் வந்து ரீசனிங் குவான்ஸ் வந்து ஒரு நல்ல, எப்பவுமே எப்படின்னா அந்த இங்கிலீஷ் நல்லா பண்ணால் ஈஸியாக க்ளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அவங்க இங்கிலீஷ் வராதவங்க கூட இந்த வருஷம் ரீசனிங் குவான்ஸை வச்சு ஈஸியாக க்ளியர் பண்ணலாம். நிறைய பேர் இங்கிலீஷ் ஸ்ட்ரகிள் ஆவீங்க, நீங்கள் கூட இந்த வருஷம் ஈஸியாக க்ளியர் பண்ணலாம். எப்படின்னா இந்த 2 செக்ஷனை வச்சும் பாருங்கள், 110 அவுட் ஆஃப் 200 மார்க்கு
110 மார்க் ஃப்ரம் இந்த 2 செக்ஷனில் மட்டும் வருது. கட் ஆஃப் எவ்வளோ வைக்க போகிறான் சொல்லுங்கள். ஒரு 90 வைங்களேன். இந்த 2 செக்ஷனை மட்டும் 60 மார்க் எடுத்துகிட்டா முடிஞ்சா, ரிமைன் 30 மார்க் ஈஸியாக எடுத்துடலாமா 2லேருந்து? ஸோ இது நான் வந்து அகைன் சொல்கிறேன், இது வந்து இந்த 2மே நல்ல லெவலில் ப்ளே பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு வந்து குவான்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம இருக்கிறீங்க. குவான்ஸ் தானே பார்த்துக்கலாம்ட்டு அசால்ட்டாக இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் விடாதீங்க இனிமேல். அதாவது இப்போ வர வர எக்ஸாம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, எல்லா செக்ஷனும் நல்லா பண்ண தான் க்ளியர் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் முந்தி வந்து எப்படின்னா ஏதாவது 2 சிஏ வந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அதனால் சிஏலே அண்ட் இங்கிலீஷ் நல்லா ஸ்கோர் எடுத்து க்ளியர் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிஏவுமே டஃப் பண்ணிட்டான், ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகேவா? இங்கிலீஷ் நல்லா வர்றவங்க அவங்கள தனியாக விட்டுருங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பீங்கன்னா மீடியம் லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து க்ளியர் பண்ண என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இங்கிலீஷ் வரல, நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் இங்கிலீஷ் வரல, அப்படிங்கும்போது இந்த 2 செக்ஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் தான் நம்ம க்ளியர் பண்ண முடியும். ஸோ இந்த 2மே ப்ளே எ மேஜர் ரோல். அதெல்லாம் வந்து குவான்ஸை வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க. அட்லீஸ்ட் இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? தென் இது வந்து ஐபிஎஸ்லுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஐபிஎஸ் பிஓக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இங்கேயுமே வந்து ரீசனிங் வந்து 40 கொஸ்டின் 60 மார்க் 50 மினிட்ஸு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி 1 hour இருந்துச்சு, இப்போ 50 மினிட்ஸாக குறைச்சிருக்கிறாங்க. ரீசனிங் பொறுத்தவரை இந்த 2 ஐபிஎஸ் கிளர்க்லையும் சரி ஐபிஎஸ் பிஓலும் சரி, கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணணும், இதை விடணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ப்ளே பண்ணும் இந்த 2லேயுமே. ஏன்னா 50 மினிட்ஸுங்கிறது வந்து அதிகபட்சமான டைம். இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 25 மார்க் எடுத்தாலே சூப்பர் மார்க் இதில். ஆனால் 50 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் அதை கூட நிறைய பேர் எடுக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, தப்பான கொஸ்டின் செலெக்ஷனால் மட்டும்தான் இந்த ரீசனிங் அடி வாங்கும். எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப 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 முக்கியம் ரீசனிங் பொறுத்தவரை. அது இதுலேயும் சரி ஐபிஎஸ் லெக்லையும் சரி ஐபிஎஸ் பியூலையும் சரி, கொஸ்டின் செலெக்ஷன் நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுயராக சொல்கிறேன் உங்கள் அட்டெம்ப்ட் 20+ இருக்கும். நான் சுயராக சொல்கிறேன் உங்கள் அட்டெம்ப்ட் 20+ இருக்கும். நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் அட்டெம்ப்ட் கம்மியாகும். தென் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35 கொஸ்டின் 50 மார்க்கு பெரிய லெவலில் ப்ளே பண்ண போகுது. இதுக்கு முன்னாடி வர என்னென்னா 40 கொஸ்டின் 40 மார்க் இருந்துச்சுனாங்க ஐ திங்க் பிஃபோர். இப்போ 35 கொஸ்டின் 50 மார்க். அப்படிங்கும்போது 2 மார்க் கேட்க போகிறான். எத்தனை 2 மார்க்கு? 15 2 மார்க் கேட்க போகிறான். தென் ப்ரோ ஓகே ப்ரோ இது ஓகே, பட் கரண்ட் அஃபேர்ஸாக ரொம்ப டஃப்பாக கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் தோணும். அதுக்கு தான் இங்கே நான் சொல்கிறேன், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு மட்டும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அவனே கொடுத்துட்டான் பாருங்கள். ஜென்ரல் ஓகேவா, ஜென்ரல் கொடுத்துட்டான். தென் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமிக்கு பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர், அவனே கிளியராக கொடுத்துட்டான். அவுட் ஆஃப் 35 கொஸ்டின் 50% ஆஃப் கொஸ்டின் ஜஸ்ட் இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து 15+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் தான் இருக்க போகுது. ஸோ பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமிக், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே வெயிட்டேஜே. இதை நீங்கள் கிளியராக தெளிவாக படிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கோரு கண்டிப்பாக தூக்கி விடும். ஐபிஎஸ் பிஓவில் இந்த ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற டாபிக் மட்டும் பாருங்கள். எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஆர்பிஐ சர்க்குலர், ஓகேவா. தென் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸு, சமிட்ஸு, ஓகேவா, நேஷ்னல் அஃபேர்ஸு. ஸோ இதில் முக்கியமாக இந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா சுயராக சொல்கிறேன் சூப்பர் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா அவனே கொடுத்துட்டான் இதுதான் கேட்க போகிறான்ட்டு. கண்டிப்பாக இதில் தான் ஆக்சுவலாக 35 கொஸ்டின்லேருந்து வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஏன்னா அதுதான் ஜென்ரல்னு ஒன்று கொடுத்துருக்கான் ஒரு வேர்டு. ஸோ அந்த ஜென்ரல்லாம் என்ன, ஜென்ரலாக கேட்பான், நார்மல் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பான், அந்த மாதிரி தான் ஜென்ரலு. பட் இதுவுமே இதை தான் மேக்ஸிமம் அவன் கொடுக்குறான். அப்புறம் இதுலேருந்து 50% கொஸ்டின்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக 50% கொஸ்டின்ஸ், மினிமம் 15 கொஸ்டினாவது இந்த டாப்பிக்லேருந்து வரும். அது 2 மார்க்ஸ் வரும். அப்படின்னா ஒரு நல்லா பாருங்கள், ஒரு 4 மந்த் எடுத்துக்கோங்க. அதில் இந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போது கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம தெளிவாக படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு 5 2 மார்க் வந்தாலும் பாருங்கள் 10 மார்க் ஆச்சா.
ஏன்னா நிறைய பேர் 10 மார்க் எடுக்கிறதே கஷ்டப்படுறோம் நம்ம. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக படிக்கணும். சும்மா அரை குறையமாக வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு ஹெட்டிங்கை பார்த்துட்டு அப்படிலாம் போகக்கூடாது. நீங்கள் அதை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா, சுயராக சொல்கிறேன், ஐபிஎஸ் பிஓவில் நல்ல மார்க்கே ஜிஏல எடுக்கலாம். ஸோ எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ், நேஷ்னல் அஃபேர்ஸ், தென் வந்து இது அப்பாயின்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து தாராளமாக இருந்து வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 20 கொஸ்டின்ஸ் தாராளமாக வந்துடும். அது 2 மார்க்கும் வந்துடும், நிறைய 2 மார்க்கும் வந்துடும் அதில். ஸோ அப்படிங்கும்போது தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு போகும்போது சும்மா பேருக்குன்னு படிக்கக்கூடாது, நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஸ்கூலில் படிப்போம் தெரியுமா, அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டடீஸ் நீங்கள் கொண்டு வரணும். இங்கே பொறுத்தவரை சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் என்ன அப்படின்ட்டு இந்த நியூஸ் இதுதான் அப்படின்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கீழே இருக்கிற பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். அப்போனா யோசிச்சு பாருங்கள், ஈஸியாக இதில் ஒரு ஜிஏல ஒரு 20, ரீசனிங்கில் ஒரு 20+, 40 மார்க் வந்துட்டேன் இதுலையே. தென் இங்கிலீஷ் பாருங்கள், 35 கொஸ்டின் 40. ஸோ இந்த இடமே வந்து இதுலேயும் 2 மார்க் கொண்டு வந்துட்டான். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னா கூட 15 மார்க் எடுக்கலாம். பொறுமையாக போட்டால் 15 கொஸ்டின் பிக் பண்ணி போட்டால் எடுத்துடலாம் 15 மார்க்கு. எவ்வளோ 55 ஆச்சு. குவான்ஸு 35 கொஸ்டின் 50 மார்க், இப்போ குறைஞ்சிருக்கான் மார்க். இதுக்கு முன்னாடி 60 இருந்துச்சு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ 50 மார்க்கு குறைச்சிருக்கான். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து நம்ம தான் சொல்லலை, நீங்கள் குவான்ஸ் வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணிட்டு போகிறீங்க, அதனால் மார்க் வர மாட்டேங்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயுமே ஒரு 15 எடுத்தாலே இங்கேயே 70 மார்க் ஆச்சு. இதில் போக டிஸ்கிரிப்டிவ் வந்து 25 மார்க் இருக்குது, அது ஒரு 17 எடுத்தாலும் 87 மார்க்கு. கட் ஆஃப் கூட அசால்ட்டாக 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய தப்புனா அப்படியே ஃப்ளோவில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த எக்ஸாமுக்கு என்ன போகணும், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கலாம் பார்க்குறதே கிடையாது. நம்ம மட்டும் படிக்கிறோம், எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி படிச்சுருந்தா எப்படி? ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு அப்ரோச் பண்ணணும். நீங்கள் இந்த இதில் இவ்வளோ மார்க் நான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் எல்லாமே பண்ணீங்க. பட் எங்கே நீங்கள் லேக் ஆகிறீங்கன்னா குவான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, அதனால லேக் ஆகிறீங்க. குவான்ஸை பொறுத்தவரை 2 அட்டம் 3 அட்டம் கொடுத்து ரீசன் என்ன, குவான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல, தெளிவாக கற்றுக்கிறவே இல்லை யாருமே. இங்கே வந்து குவான்ஸ் வந்து சும்மா வந்து பேசிக் வீடியோன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு வீடியோ போடுறாங்க, அதை போய் பார்க்குறோம், அப்புறம் சம் சால்வ் பண்ணுறோம். ஒன்றும் அது என்ன பண்ணுறோம் என்னங்கிறதுலாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம அடுக்க வந்து ஒரு வீடியோ பேசிக் வீடியோன்னு யாரோ ஒரு ஆளை போடுறவங்க பார்க்குறோமா, அது பார்த்துட்டு நம்ம மாடு இஷ்டத்துக்கு இருக்கிறோம். ஆக்சுவலி அதெல்லாம் பேசிக்கே கிடையாது. பேசிக்ஸுங்கிறது இங்கே யாருமே ஆக்சுவலி வந்து தமிழில் வந்து யாருமே பேசிக்ஸ் உங்களுக்கு டீச்சே பண்ணல. அவங்க சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா பேசிக் சம்மை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பேசிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கல, பேசிக்கான சம்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க தவிர்த்து அதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது யாருமே இங்கே சொல்லி கொடுக்கல. ஓகேவா? அதனால் வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஏன் குவான்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா உங்களுக்கு, ஏன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லியே கொடுக்கலையே. நீங்கள் பேசிக் சம்ம தானே பார்க்குறீங்க. இப்போ ஸ்கூலில் வந்து என்னென்னா நம்ம சார் நடத்தி போடுவார், முதல் சம் நடத்தி போடுவார், அதை பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பார், சால்வ் பண்ண முடியாது. அதுதான் இங்கே பண்ணுறாங்க. ஆனால் அவர் அந்த கான்செப்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கான்செப்டே சொல்லி கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த சம்மை வந்து சம்மா பார்க்காம அதில் இருக்கிற கான்செப்டில் நீங்கள் கற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த சம்மாலும் போட்டுடலாம். ஸோ எதனால் குவான்ஸ் வரலன்னா கான்செப்ட் தெரியல அப்படிங்கிறதுனால, ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான். ஸோ அது நான் வந்து வீடியோ போட, நான் பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எதுவும் டவுட்னா கேளுங்க. இனிமேல் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஓகேவா? தேங்க்யூ.